அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் தொட்டி எப்படி 3 மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கிறது கழுவின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஆற்று மணல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மீன் தொட்டிக்கு. அதனால தான் இந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம மீன் தொட்டி கழுவுற மாதிரி இருக்குது. முதல்ல அந்த ஆற்று மணலை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிஷ் டேங்க்கை வந்து நான் பார்த்திங்கன்னா லிக்விடு ப்ளஸ் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழமும் சோப்பும் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மணலையும் 1க்கு 2 டைம் கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டரையும் நல்லா சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த மோட்ரு சுற்றுற இடத்துலலாம் நல்லா தொடப்பு குச்சி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்போ தான் நல்லா சுத்தமாக மோட்டரும் நல்லா நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 பக்கெட் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம கழுவி வச்ச ஆற்று மணலையும் நல்லா உள்ளே கொட்டிக்கிட்டு ஆற்று மணல் பார்த்திங்கன்னா உடனே சடனாக தண்ணி வெள்ளையாகாது. அது ஒரு 1 ஹவர் 2 ஹவர் எடுத்துக்கிட்ட பிறகு தான் தண்ணி நல்லா வெள்ளையாகும். அதுக்கப்புறம் தான் தண்ணி தெளிஞ்ச பிறகு ஒரு 3 மாதத்துக்கு நம்ம இந்த தொட்டியை கழுவவே தேவையில்ல. மீனும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், எந்த மீனும் சாகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மீன் தொட்டி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஓகே, நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு திரும்பவும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.